சமூக அனுபவத்தை தனி மனிதன் என்னும் ஒழுங்கமைப்பை கொண்டு அளந்து அர்த்தப்படுவதே கவிதை. கவிதை என்பது மொழியின் உச்சநிலை வடிவம். மொழியின் வீச்சுகளின் ஆழத்தையும் உயரத்தையும் தொடுதலும் அவற்றை மேலும் விரிவாக்குதலும் கவிதையின் இயல்பு. நவீன கவிதையின் இயங்குமுகம் அழகியல் என்ற சூழலியல் தத்துவத்தையோ மேற்கு உலகத்தின் அமைப்பியல் வாதம் முதலியவற்றையோ முற்றிலும் நிராகரிக்கவும் இல்லை, தனதாக்கிக் கொள்ளவும் இல்லை. கவிஞன் என்பவன் சமூக பொறுப்பு மிக்கவன். தொழிற்சாலையை விட மனிதனுக்கு கவிதை அவசியம். தொழிற்சாலை உயிர் வாழ தேவையானதை தருகிறது. ஆனால் கவிதையோ வாழ்வதற்கான விருப்பத்தையும் வாழ்வையும் எதிர்கொள்வதற்கான வலுவையும் வழங்குகிறது. எனவே கவிஞனுக்கு சமூக கடமைகள் அதிகம் என்றார் ஹோசே மார்த்தி. அதன்படி சமூக பொறுப்புடன் அக்கறையுடன் இம்மாத நமது மண்வாசத்தில் காட்டு சொல்லிகள் என்ற தலைப்பில் அன்பு தோழி ஜெயஸ்ரீ அவர்கள் கவிதை படைத்துள்ளார். கவிதைகள் படிப்பவரின் மனதில் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். எனவே ஒரு கவியின் எண்ணங்கள் உயர்வாகவும் நேர்மறையாகவும் இனிதாகவும் இருக்க வேண்டியதன் முதன்மையை உணர முடியும். இதனால் தவறுகளையும் பிழைகளையும் கண்டுபிடிக்க கூடாது. சமூகத்தில் நிகழும் கீழ்மைகளை பற்றி கவிதையில் பேசக்கூடாது என்பது பொருளல்ல. அவற்றை பதிவு செய்கையிலும் உரிய முறையில் பதிவு செய்ய வேண்டும். படிப்பவருக்கு நல்ல விஷயங்கள் மீது விருப்பும் தீயவற்றின் மீது வெறுப்பும் உண்டாகும் வகையில் கவிதை அமைய வேண்டும். இவையெல்லாம் சமூக பொறுப்பு என்ற பண்பின் கீழ் அடங்கும். அத்தகைய கவிதையை தந்திருக்கின்றார் அன்பு தோழி ஜெயஸ்ரீ அவர்கள். ரசனைமிக்க கவிதையை வாசித்து அனுபவியுங்கள். இம்மாத நமது மண்வாசம் வாங்குங்கள்.